சீஷர்கள் 2 மீனையும் 5 அப்பத்தையும் அவங்க பார்த்துட்டு அவங்களே எடுத்து அவர்களே ஜனங்களுக்கு பங்கு போட்டு கொடுக்க ஆரம்பித்திருந்தாங்கன்னா ஒன்றும் நடந்திருக்காதுங்க. ஒரு 4 பேர் வேணா சாப்பிட்டுட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அவர்கள் வந்து இயேசுவின் கரத்தில் அதை கொடுத்து, அந்த கொடுக்கிறது இருக்கிறதுல அங்கதாங்க அற்புதத்தின் ரகசியம். அவங்களுக்குள்ள என்ன யோசனை, எங்களுக்கு இந்த பிரச்சனையை எப்படி எங்களுடைய சுய புத்தியினால தீர்க்க முடியும்னு எங்களுக்கு தெரியாது. இதற்கு என்ன சொல்யூஷன் எனக்கு தெரியாது. இது எப்படி முடியும்னு எனக்கு தெரியாது. ஆனா என் கரத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, என் கரத்துல ஒரு தேவை இருக்கு, என் கரத்துல எனக்கு இருக்கிற இந்த சூழ்நிலைய ஆண்டவருடைய கரத்துல நான் கொடுத்துக்கிட்டு அவரை நான் பார்த்து அவர் மேல் என் விசுவாசத்தை வைத்து அவர் எனக்கு ஏற்றதை செய்வார் என்று நான் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கின்றேன் என்ற அந்த செயலை செய்ய ஆரம்பித்தோம் என்றால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும், நீங்கள் நடக்காது என்று நீங்கள் யோசித்திருந்த காரியங்களை கூட அற்புத விதங்களில் தேவன் நடக்க செய்ய வல்லவராய் இருக்கின்றார். அவர் கரத்தில் கொடுக்கும் பொழுதுதான் பெருக்கத்தின் ஆரம்பம் என்று நான் சொல்றேன்.